அனைவருக்கும் வணக்கம். வர்ஷினி vlogக்கு உங்களை வரவேற்கிறேன். இதுதான் வந்து பார்ட் 2 வீடியோ ஆஃப் த தேர்ட் லெவல் அப்படிங்கிற விஸ்டாஸ் புக்கோட ஃபர்ஸ்ட் லெசன். இது வந்து கிளாஸ் 12க்கான ப்ரிஸ்கிரைப்டு சிலபஸோட ஃபர்ஸ்ட் லெசன் விஸ்டாஸில். ஸோ அதோட பார்ட் 2 வீடியோ நம்ம இப்போ பார்க்க போகிறோம். There were brass spittoons on the floor, and across the station a glint of light caught my eye. அந்த ஃப்ளோர் இருக்கு இல்லையா, ட்ரெயின் ஸ்டேஷனோட ஃப்ளோரில் அங்கே வந்து நிறைய பிராஸ் ஸ்பிட்டூன்ஸ் இருந்தது. ஸ்பிட்டூன்ஸ்னால் நம்ம வந்து ஸ்பிட் பண்ணுறதுக்கான ஒரு பாத்திரம், அதை வந்து கலெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. அதை வந்து அசிங்கமாக இருக்கக்கூடாது, ஸ்பிட் பண்ணுறது ரோட்லேயே அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து அந்த காலத்துலேயே ஸ்பிட்டூன்ஸ் வச்சுருக்காங்க பாத்திரம். அதை வந்து ஸ்பிட் பண்ணுறதுக்காக ஒரு தனி பாத்திரம், அதை வந்து பிராஸால் செஞ்சுருக்காங்க. அப்போ வந்து டக்குன்னு வந்து சார்ல்ஸ் வந்து பார்க்கறாரு. டக்குன்னு ஒரு வெளிச்சம் வந்து அவரோட அட்ராக்ஷனை வந்து அப்படியே கிராப் பண்ணுது. A man was pulling a gold watch from his vest pocket. ஒரு மனுஷன் வந்து அவரோட பாக்கெட்லேருந்து, வெஸ்ட் பாக்கெட்னா வந்து இந்த கோட் இருக்கும் இல்லையா, கோட்லேயே வந்து அட்டாச் ஆகிக்கிற ஒரு பாக்கெட், அந்த ஓவர் கோட்லேயே அந்த பாக்கெட்லேருந்து ஒரு தங்க வாட்சை வந்து எடுக்கிறாரு, தங்க கடிகாரத்தை. அந்த லைட் தான் வந்து இவரை வந்து அட்டென்ஷன் சீக் பண்ண வச்சிருக்குது. He snapped open the cover, glanced at his watch and frowned. அவள் வந்து அந்த வாட்சில் இருக்கிற அந்த கவரை வந்து ஓப்பன் பண்ணிட்டு அந்த வாட்ச் அப்படியே பார்த்துட்டு, கிளான்ஸ்ட்னா ஸ்லைட்டாக ஒரு அப்படியே ஒரு லுக்கு விட்டுட்டு அவரோட புருவத்தை வந்து தூக்குறாரு. ஃப்ரவுண்ட் அப்படின்னா புருவத்தை வந்து தூக்குறது. He wore a derby hat. derby hatனா ஒரு ரவுண்டான ஹேட். A black 4-button suit. ஒரு கருப்பு கலரில் ஒரு 4 பட்டன் வச்சு ஒரு பெரிய சூட்டு வித் டைனி லேபிள்ஸ். டைனி லேபிள்ஸ்னால் டைனி காலர்ஸ், அதெல்லாம் ரொம்ப ஸ்டிஃபாக அழகாக இருக்கும். அந்த ஷர்ட்டில் வந்து காலர்ஸ் இருக்கும் இல்லையா, இப்போ ஃபார்மல்ஸ்லாம் போட்டுக்கிட்டு போனோம்னா அந்த காலர் இருக்கும் இல்லையா ஸ்டிஃபாக, நம்ம ஆஃபீஸ்க்கு போகும்போது இப்போ ஃபார்மல்ஸ்லாம் போட்டு போனோம்னா ஷர்ட்டு, அதில் வந்து அந்த ஷர்ட்டை அயர்ன் பண்ணும்போது அந்த காலரையும் நம்ம அயர்ன் பண்ணி ஸ்டிஃபாக வைப்போம் இல்லையா, அந்த குட்டி காலர்ஸ் தான் வந்து டைனி லேபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். And he had a big black handlebar mustache. And அந்த ஆளுக்கு வந்து ஒரு பெரிய கருப்பு ஹேண்டில் பார் மாதிரி ஒரு மீசை இருந்தது. Then I looked around and saw that everyone in the station was dressed like 1890 something. அப்போதான் நம்மளோட ஹீரோவான சார்ல்ஸ் வந்து சுற்றி முற்றியும் பார்க்குறாரு. அப்போ தான் அவருக்கு தெரியுது ட்ரெயின் ஸ்டேஷனில் இருக்கிற எல்லாருமே வந்து 1890 மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு சொன்னார் இல்லையா, என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே என்ன மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருந்தாருன்னு சொல்லிட்டு அவரோட ட்ரெஸ்ஸை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாரு. ஆனால் இப்போ அவர் இங்கே சொல்லும்போது 1890 அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து என்ன கன்ஃபார்ம் ஆகுதுன்னா அவர் வந்து தேர்ட் லெவலில் தான் இருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியுது. இது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ஆத்தர் நமக்கு கொடுக்குறது. I never saw so many beards, sideburns and fancy mustaches in my life. சார்ல்ஸ் வந்து என்றைக்குமே அவரோட லைஃப்பில் வந்து இவ்வளோ தாடி, சைட் பர்ன்ஸ்னால் கிருதா, காது பக்கத்தில் முடி இருக்கும் இல்லையா, அதான் கிருதா, அண்ட் ஃபேன்சி முஸ்டாஷஸ், ஃபேன்சியான நல்ல மீசைகள் இன் மை லைஃப். A woman walked in through the train gate. இப்போ அவர் வந்து விமனோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இத்தனை நேரம் மென்னோடத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாது இல்லையா. அந்த விமன் வந்து ட்ரெயின் கேட் வழியாக போதா. ஷீ wore a dress with leg of mutton sleeves. லெக் ஆஃப் மட்டன் ஸ்லீவ்ஸ் அப்படின்னா இந்த கை இருக்கும் இல்லையா, நம்ம ட்ரெஸ்ஸில் நம்ம ஷோல்டர் கை இருக்கும் இல்லையா, அது வந்து பஃப் வச்சா மாதிரி இருந்துச்சுன்னா பஃப் வச்சா மாதிரி வரும், அதுதான் வந்து மட்டன் ஸ்லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து பாவாடை சட்டையெல்லாம் தைக்கும் போது பஃப் கை வைங்க அப்படின்னு நம்ம டெய்லர் கிட்ட சொல்லுவோம் இல்லையா, அதை நம்ம இங்கிலீஷில் வந்து மட்டன் ஸ்லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். And skirts to the top of her high buttoned shoes. And skirt வந்து அவ்வளோ பெருசாக இருந்தது. அந்த அவ்வளோ பெரிய ஸ்கர்ட் வந்து அந்த ஷூஸ் இருக்கு இல்லையா, அந்த ஷூஸை வந்து டச் பண்ணுச்சு. அந்த ஷூஸ் எப்படி இருந்ததுன்னா அது வந்து ஹை பட்டன்டு ஷூஸ். அந்த ஷூஸும் வந்து ஃபுல் காலையும் கவர் பண்ணியிருந்தது, நிறைய பட்டன் இருந்தது. And it was very high, so it was very large and tall. Back of her, out on the tracks, I caught a glimpse of a locomotive. அப்போ தான் நம்மளோட ஹீரோ வந்து சார்ல்ஸ் வந்து ஒரு லோக்கோமோட்டிவ் பார்க்குறாரு. லோக்கோமோட்டிவ்னா வந்து சம்திங் விச் இஸ் மூவபிள், விச் இஸ் ஆட்டோமொபைல். எந்த ஒரு விஷயம் வந்து மூவ் பண்ணுதோ அதான் நம்ம வந்து லோக்கோமோட்டிவ் இல்லாட்டி ஆட்டோமொபைல் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே லோக்கோமோட்டிவ்னா ட்ரெயினை தான் ஆப்வியஸாக சொல்லுவார், ஏன்னா அவர் ட்ரெயின் ஸ்டேஷனில் தானே இருக்காரு.
a very small Courier and Ives locomotive. Courier and Ivesங்கிறது அந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸான ஒரு கம்பெனி. ஸோ அதோட ஒரு ட்ரெயினை வந்து இவர் பார்க்கறாரு வித் ஃபனல் ஷேப்டு ஸ்டாக். ஃபனல் ஷேப்டு ஸ்டாக்னா புகை, அந்த காலத்துல வந்து புகை வண்டி தானே. ஸோ அந்த புகையெல்லாம் வந்து வெளியில போகிறதுக்கு ஃபனல் ஷேப்ல தானே இருக்கும். அதை தான் அவர் வந்து ஃபனல் ஷேப்டு ஸ்டாக்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் ஐ நியூ, அப்பதான் அவருக்கு வந்து தெரியுதா அவர் வந்து வேற இடத்துல இருக்காரு, அவர் நினைச்ச மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. To make sure, I walked over to a newspaper boy and glanced at the stack of newspaper at his feet. இவர் வந்து அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு, இவர் வந்து வேற ஏதாவது தேர்ட் லெவலில் தான் இருக்காரா அப்படின்னு எனக்கு லைட்டாக சந்தேகம் வந்திருக்கும் எல்லாத்தையும் சுற்றி முற்றி பார்த்துட்டு. ஸோ அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு இவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே நியூஸ் பாய் பக்கத்தில் போயிட்டு அங்கே இருக்கிற நியூஸ் பேப்பர் ஸ்டாக்கை வந்து நியூஸ் பேப்பர் ஸ்டாக்கை வந்து பார்க்குறாரு. அந்த நியூஸ் பேப்பர் ஸ்டாக் வந்து அந்த நியூஸ் பாயோட கால் பக்கத்தில் இருக்கு, at his feet. It was The World, and The World hasn't been published for years. அந்த நியூஸ் பேப்பரில் என்ன டைட்டில் போட்டிருந்தாங்கன்னா த வேர்ல்டு அப்படின்னு டைட்டில் போட்டிருந்தாங்க. அண்ட் த வேர்ல்டு அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் வந்து ரொம்ப வருஷமாக வந்து பப்ளிஷே ஆகலை. அப்போ இது வந்து என்னது, இவர் வந்து டைம் ட்ராவல் பண்ணி வேற ஒரு உலகத்துக்கு தான் போயிருக்காரு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, கேட்கவே இல்லை. The lead story said something about President Cleveland. அந்த நியூஸ் பேப்பரில் இங்கே எப்படி ஏதோ எழுதி வச்சுருக்காங்க இல்லையா, இந்த நியூஸ் பேப்பரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரசிடென்ட் கிளீவ்லாண்டை பற்றி சொல்லியிருக்காங்க. I have found that front page since in the public libraries and it was printed June 11, 1894. இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் த வேர்ல்டுங்கிற நியூஸ் பேப்பர் தான் அவர் வந்து முன்னாடியே பப்ளிக் லைப்ரரி ஃபைல்ஸில் பார்த்துருக்காரு, லைப்ரரிஸில், புத்தகச்சாலையில். அது வந்து அதில் வந்து என்ன டேட் பிரிண்ட் ஆயிருக்குன்னா, அந்த நியூஸ் பேப்பரில் June 11, 1894 அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்குது. அந்த டேட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். I turned toward the ticket windows, knowing that here on the third level at the Grand Central, I could buy tickets that would take Louisa and me anywhere in the United States we wanted to go. இவர் வந்து அந்த டிக்கெட் விண்டோ வந்து திரும்பி பார்க்குறாரு, தெரிஞ்சுக்கிட்டு that here on the third level at the Grand Central, தேர்ட் லெவலில். ஸோ அதுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நம்ம வந்து தேர்ட் லெவலில் தான் வந்திருக்கோம், ஃபர்ஸ்ட் லெவலும் இல்லை செகண்ட் லெவலும் இல்லைன்னு சொல்லிட்டு கிராண்ட் சென்ட்ரல் ஸ்டேஷனில். ஸோ இவருக்கு வந்து ரெண்டு டிக்கெட் மட்டும்தான் வேணும். எதுக்கு ரெண்டு டிக்கெட்னா, சார்ல்ஸ்க்கும் அவரோட ஒய்ஃப் லூயிஸாக்கும் அவங்க வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் எங்கே வேணாலும் போகிறதுக்கு இந்த இயர் 1894. அண்ட் they wanted 2 tickets to Galesburg, Illinois. கேல்ஸ்பர்க் இலினாய்க்கு இவருக்கு வந்து 2 டிக்கெட் தேவைப்பட்டுச்சு, இவருக்கும் இவரோட ஒய்ஃப்க்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு தேர்ட் லெவலில். Have you ever been there? It's a wonderful town still with big old frame houses. Have you ever been there அப்படின்னு ஆத்தர் வந்து நம்ம ஆடியன்ஸை பார்த்து கேட்குறாரு, ரீடர்ஸ் பார்த்து. நீங்கள் என்னைக்காவது கேல்ஸ்பர்க் இலினாயில் இருந்திருக்கீங்களா? அது வந்து ரொம்ப அழகிய ஒரு டவுனு வித் பிக் ஓல்ட் ஃப்ரேம் ஹவுசஸ், பெரிய ஃப்ரேம் வச்சு, விண்டோ ஃப்ரேம் வச்சு பெரிய பெரிய வீடுகள், ஹியூஜ் லான்ஸ்னால் பால்கனிலாம் பச்சை பசேல்னு, புல்வெளிலாம் அப்படியே ஃபுல்லாக கிராஸாக பச்சை வெளி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா கிராமத்துலலாம், அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் டவுனில், சிட்டியை கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ க்ரீனிஷாக இருக்கும். அண்ட் ட்ரெமெண்டஸ் ட்ரீஸ் அண்ட் சூப்பர்பான மரங்கள், ஹூஸ் பிரான்ச்சஸ், அதோட கிளைகள் மெட் ஓவர் ஹெட் அண்ட் ரூஃப் த ஸ்ட்ரீட்ஸ், அதெல்லாமே வந்து மேலே பிரான்ச் கிளைகள் எல்லாமே வந்து அப்படியே மீட் பண்ணிக்கிட்டு அதெல்லாமே வந்து ஸ்ட்ரீட்டுக்கு வந்து ஒரு ஷேடாக இருந்துச்சு, ஒரு நிழல் மாதிரி. And in 1894, summer evenings were twice as long, and people sat out on their lawns. 1894ல வந்து சம்மர் ஈவினிங்ஸ் were twice as longனா அவ்வளோ வந்து மக்கள் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தாங்க அப்படின்னு அர்த்தம். சம்மர் ஈவினிங்ஸ் were twice as longனா இதனை ஈவினிங் ஜாஸ்தியாக இருக்கே அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவங்க வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணி லைஃப்பை வந்து வாழ்ந்தாங்க, அதை தான் அவங்க வந்து இங்கே அந்த மாதிரி சொல்கிறாங்க ரெஃபர் பண்ணி. சம்மர் ஈவினிங்ஸ் were twice as long. They were very peaceful and serene and calm, and என்விரான்மெண்ட்லாம் ரொம்ப ப்ளீஸிங்காக இருந்தது, ரொம்ப சூதிங்காக இருந்தது. சிட்டியில் இருக்கிற மாதிரி ரஷ், அந்த ஒரு விவேகம் அதெல்லாம் கிடையாது. they were very happy பேசிக்காக, ரொம்ப மன நிம்மதி இருந்தது பேசிக்காக. சிட்டியில் அது சத்தியமாக கிடைக்காது. the women and talking quietly, அவங்க வந்து நிம்மதியாக பேசிகிட்டு இருந்தாங்க. the women waving
பாம் லீஃப் ஃபேன்ஸ், பனை ஓலை வச்ச விசிறி வந்து பெண்கள் எல்லாருமே வந்து வீசிட்டு இருந்தாங்க. வித் ஃபயர் ஃப்ளைஸ் ஆல் அரவுண்ட், மின்மினி பூச்சி அதெல்லாமே வந்து அப்படியே சுற்றிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த த்ரைவிங்காக இருந்தது அந்த என்விரான்மெண்ட்டே. ஃபயர் ஃப்ளைஸ் தான் மின்மினி பூச்சி, அது வந்து க்ளோ ஆகும் ராத்திரி ஆச்சுன்னா, நைட் ஆச்சுன்னா. இன் அ பீஸ்ஃபுல் வேர்ல்ட். To be back there with the First World War still 20 years off, and World War II over 40 years in the future. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து நடக்கிறதுக்கு வந்து இன்னும் 20 இயர்ஸ் அந்த அவ்வளோ டைம் இருக்குது. அண்ட் வேர்ல்டு வார் டூக்கு வந்து இன்னும் 40 இயர்ஸ் இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து 1914லேருந்து 1918 வரைக்கும், அண்ட் வேர்ல்டு வார் டூ வந்து 1939 டு 1945 வரைக்கும் இல்லையா? ஸோ இவங்க வந்து இப்போ தான் 1894 தான் இருக்காங்க. ஸோ அவ்வளோ வருஷம் முன்னாடி இவர் வந்திருக்காரு, பின்னாடி தள்ளி. யா, ஐ வாண்டட் 2 tickets ஃபார் தேட். அதுக்கு இவருக்கு 2 டிக்கெட் வேணும் அப்படின்னு சொல்றாரு. த கிளர்க் ஃபிகர்ட் த ஃபேர். அங்கே அந்த ட்ரெயின் ஸ்டேஷனில் இருக்கிற கிளர்க் வந்து அந்த ஃபேர், அதாவது காசு எவ்வளோ அப்படின்னு எண்ணிட்டு இருந்தாரு. ஹி கிளான்ஸ்ட் அட் மை ஃபேன்சி ஹேட் பேண்ட் பட் ஹி ஃபிகர்ட் த ஃபேர். அந்த கிளர்க் வந்து நைஸாக அப்படியே வந்து நம்ம ஹீரோவோட ஃபேன்சி ஹேட் பண்ண தொப்பி போட்டிருந்தாரு இல்லையா ஹீரோ, அதை அப்படியே வந்து உத்து பார்க்குறாரு. பட் அவர் வந்து கவுண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் ஐ ஹேட் enough ஃபார் 2 coach tickets ஒன் வே. இவருக்கு வந்து இவருக்கு லூயிஸாக்கும் ஒன் வே போகிறதுக்கு கேல்ஸ்பர்க் இல்லினாய் போகிற அளவுக்கான காசு இருந்தது. பட் when I counted out the money and looked up the clerk and looked up, the clerk was staring at me. ஆனால் சார்ல்ஸ் வந்து எப்போ வந்து கவுண்ட் பண்ணிட்டு அந்த கிளர்க்கை பார்க்குறாரோ, அந்த கிளர்க் வந்து நம்ம சார்ல்ஸையும் வந்து அப்படியே உத்து அப்படியே பார்க்குறாரு ஸ்டார்ட் பண்ணி. ஹீ nodded at the bills. அது வந்து அப்படியே உத்து அப்படியே பார்க்குறாரு. The time's money, mister. அது வந்து காசு இல்லை தம்பி, he said. And if you are trying to skin me, you won't get very far. If you are trying to skin me, if you are trying to skin me னா நீ என்னை ஏமாத்த நினைச்சனா. ஸ்கின் மீனா ஏமாத்துறது அப்படின்னு அர்த்தம். இஃப் யூ ஆர் ட்ரைங் டு டிசீவ் மீ, அதான் ஸ்கின் மீ. டிசீவ்னா ஏமாத்துறது, ஸ்கின்னாலும் ஏமாத்துறது தான் இங்க. யூ won't get very far. அந்த கிளர்க் வந்து சார்ல்ஸ் கொடுத்த காசை பார்த்துட்டு, நீ என்ன என்னை ஏமாத்த பார்க்குறியா, நீ என்னை ஏமாத்த பார்த்துனா, சாரி, நீ என்னை வந்து ஏமாத்த பார்த்தனா அந்த கதையெல்லாம் இங்கே நடக்காது அப்படின்னு கிளர்க் வந்து நம்மளோட சார்ல்ஸ் பார்த்து சொல்றாரு. அண்ட் இஃப் யூ ஆர் ட்ரைங் டு ஸ்கின் மீ, யூ won't get very far. And he glanced at the cash drawer beside him. Clerk வந்து அவரோட கேஷ் ட்ராயரை பார்க்குறாரு. அஃப்கோர்ஸ் த மணி வாஸ் ஓல்ட் ஸ்டைல் பில்ஸ். நம்ம சார்ல்ஸ் கிட்ட இருக்கிறது ப்ரெசன்ட் டே மணி. ஆனால் வந்து இவர் தேர்ட் லெவலுக்கு போயிருக்கும் போது அந்த பழைய காலத்து மணி தானே இருக்கும், ஓல்டு ஸ்டைல் பில்ஸ். ஸோ அது இன்னும் மேட்ச் ஆகலை. அதனால தான் கிளர்க் வந்து அப்படி கோவப்படுறாரு. அதனால தான் நம்மளோட ஆத்தரும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு ஓல்டு ஸ்டைல் பில்ஸ் அப்படின்னு. Money was old style bills, half again as big as the money we use nowadays. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா காசு, அதை விட ஹாஃப் பிக்காக இருந்தது, சைஸில் ரொம்ப பெருசாக இருந்தது. அண்ட் டிஃப்ரெண்ட் லுக்கிங். ஆப்வியஸாக கரன்சி வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். எவ்ரி என்ன சொல்கிறது, கொஞ்சம் வருஷம் கழிச்சு கழிச்சு கரன்சியோட டிசைன், லோகோ எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. அண்ட் டிஃப்ரெண்ட் லுக்கிங், ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஐ டர்ன்ட் அவே அண்ட் காட் அவுட் ஃபாஸ்ட். நம்மளோட ஹீரோ வந்து டேர்ன் பண்ணி அப்படியே ஓடி போயிடுறாரு. ஏன்னா இவன் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா. தேர் இஸ் நத்திங் நைஸ் அபவுட் ஜெயில் ஈவன் இன் 1894. அதான் இவர் வந்து திருடுன்னு நினச்சி அந்த கிளர்க் வந்து போலீஸ் கிட்ட மாட்டி விட்டாருன்னா அப்புறம் இவருக்கு கதை கந்தல், நம்மளோட ஹீரோ கதை. ஜெயில் வந்து 1894லேயும் ஒன்றும் நல்லா அவ்வளோ நல்லதெல்லாம் இல்லை, அங்கேயும் வந்து எப்படி பனிஷ்மெண்ட் கொடுத்து அடிக்க தான் போகிறாங்க அப்படின்னு நம்மளோட ஹீரோ வந்து நக்கலாக சொல்கிறாரு. And that was that. I left the same way I came, I suppose. அண்ட் அவர் வந்து வந்த வழியிலே அப்படியே திருப்பி போயிட்டாரு நம்மளோட ஹீரோ. நெக்ஸ்ட் டே டியூரிங் லஞ்ச் hour ஐ ட்ரூ $300 அவுட் ஆஃப் த பேங்க். நம்மளோட ஹீரோ வந்து $300 வந்து பேங்க்லேருந்து அப்படியே டெபாசிட் பண்ணிக்கிறாரு. நியர்லி ஆல் வி ஹேட் அண்ட் பாட் ஓல்ட் ஸ்டைல் கரன்சி தட் ரியலி வரிட் மை சைக்காட்ரிஸ்ட் ஃப்ரெண்ட். அதை வந்து எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கிட்டு அந்த இவர்கிட்ட இருக்கு இல்லையா காசு, அதை வச்சு ஃபாரன்சிக் எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு மாற்றிட்டு ஓல்டு ஸ்டைல் கரன்சி பில்ஸ் வந்து வாங்கிக்கிறாரு. அப்போ தானே வந்து தேர்ட் லெவலில் வந்து ஒத்துப்பாங்க. அப்போ தானே இவரும் இவரோட ஒய்ஃபும் வந்து கேர்ள்ஸ்பர்க் இல்லினாய்க்கு போக முடியும். ஸோ இவர் வந்து இந்த மாதிரி காசு எக்ஸ்சேஞ்ச் பண்ணதை வந்து அவரோட ஃப்ரெண்டு, சைக்காட்ரிஸ்ட் ஃப்ரெண்டான சாமை வந்து ரொம்ப கவலைப்பட வச்சுது. என்னடா அவன் இந்த மாதிரிலாம் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு.
யூ கேன் பை ஓல்டு மணி அட் ஆல்மோஸ்ட் எனி காயின் டீலர்ஸ். நீங்கள் வந்து எந்த ஃபாரன்சிக் எக்ஸ்சேஞ்ச் போனாலும் அதான் காயின் டீலர்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து நம்ம ஆப்வியஸாக வந்து ஓல்டு மணி வாங்கலாம். பட் யூ ஹாவ் டு பே அ ப்ரீமியம். ஆனால் ப்ரீமியம்னா ஒரு டொனேஷன் மாதிரி, அவங்க நமக்கு காசு தராங்க இல்லையா, ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம காசு கட்டணும். அதான் இங்கே ப்ரீமியம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. My $300 bought less than 200 in old style bills. இவர் வந்து present dayல கொடுத்த $300 வந்து ஓல்டு ஸ்டைல் கரன்சியில் வந்து $200 தான் கொடுத்துருக்குது. பட் ஐ டிடன்ட் கேர். ஆனால் நம்மளோட ஹீரோ வந்து அதெல்லாம் கவலைப்படவே இல்லை. இவ்வளோ கச்சது அது பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சாரு. Eggs were 13 cents a dozen in 1894. முட்டைகள் வந்து ஒரு டசன் முட்டை, ஒரு டசன் அவ்வளோ 12 முட்டை வந்து 13 சென்ட் 1894ல. அப்போ சீப்பாக தான் இருந்திருக்குதான். ஸோ அதனால இவருக்கு வந்து கவலை இல்லை. சென்ட்னா வந்து நம்ம இப்போ வந்து நம்மளோட இந்தியாவில் வந்து காசு பைசா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, 51 ரூபா 9 பைசா அப்படின்னு சொல்கிறோன்னா அந்த 9 பைசான்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் நம்ம வந்து யூஎஸில் வந்து சென்ட்டுன்னு சொல்லுவோம். டாலர் அண்ட் சென்ட்ஸ், ருபீஸ் அண்ட் பைசா மாதிரி டாலர் அண்ட் சென்ட்ஸ். But I have never again found the corridor that leads to the third level at Grand Central Station. ஆனால் நம்மளோட ஹீரோ அப்புறமா வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த தேர்ட் லெவல் போகிற அந்த காரிடார் அவர் வந்து பார்க்கவே இல்லை கிராண்ட் சென்ட்ரல் ஸ்டேஷனில். ஆல்தோ ஐ ஹவ் ட்ரைட் ஆஃப் அண்ட் எனஃப். இவருக்கு வந்து அந்த தேர்ட் லெவலுக்கு போகணுன்னு அந்த ரொம்ப ஆசையாக இருந்தது, ரொம்ப க்ரேஸாக இருந்தது. இவர் எவ்வளோதான் ஆனால் ட்ரை பண்ணாலும் இவரால் போக முடியல. லூயிசா வாஸ் பிரிட்டி வரிட் when I told her all this. இதை பற்றியெல்லாம் வந்து அவரோட ஒய்ஃப் லூயிசா கிட்ட நம்மளோட ஹீரோ சார்ல்ஸ் வந்து சொன்னப்போ லூயிசா வந்து ரொம்ப கவலைப்பட்டா. அண்ட் didn't want me to look for the third level anymore. லூயிசா அவரோட ஒய்ஃப்க்கு வந்து நம்மளோட ஹீரோ வந்து தேர்ட் லெவலை வந்து ஃபைன் பண்ணுற அந்த விஷயம்லாம் பிடிக்கல சுத்தமாக. அண்ட் ஆஃப்டர் அ வைல் ஐ ஸ்டாப்ட். அவரோட ஒய்ஃப் இந்த மாதிரி ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணதுனால நம்மளோட சார்ல்ஸ் வந்து அதை தேடுறதை நிறுத்திட்டாரு தேர்ட் லெவல் போகிற வழியை. ஐ வெண்ட் பேக் டு மை ஸ்டாம்ப்ஸ். நம்மளோட ஹீரோ வந்து திருப்பி ஸ்டாம்ப் கலெக்ஷன் பண்ணுறதுக்கே போயிட்டாரு. பட் நவ் வி ஆர் போத் லுக்கிங் எவ்ரி வீக்கெண்ட் பிகாஸ் நவ் வி ஹாவ் ப்ரூஃப் தட் த தேர்ட் லெவல் இஸ் ஸ்டில் தேர். நம்மளோட ஹீரோ வந்து ஸ்டாம்ப் கலெக்ஷனுக்கே போயிட்டாரு ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்காக. ஆனால் இப்போ வந்து திருப்பி இவனோட ஒய்ஃபை வந்து பார்க்கும்போது தான் எவ்ரி வீக்கெண்ட் தெரியுது தேர்ட் லெவல் வந்து இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்குது. அது என்ன ப்ரூஃப் அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் இருக்கு, பார்க்கலாம். மை ஃப்ரெண்ட் சாம் வெய்னர் டிஸப்பியர்ட் அப்படின்னு ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கிங் வந்து போட்டிருக்காங்க. அந்த சைக்காட்ரிஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார் இல்லையா நம்மளோட சார்ல்ஸ் ஹீரோ, அவர் வந்து திடீர்னு காணாமல் போயிட்டாதான், தொலைஞ்சு போயிட்டாரு. மறைஞ்சு போயிட்டாரு. ஆக்சுவலி தொலைஞ்சு போயிட்டாரு இல்லை, மறைஞ்சு போயிட்டாரு. நோபடி நியூ வேர் பட் ஐ சார்ட் ஆஃப் சஸ்பெக்டட் பிகாஸ் சாம்ஸ் சிட்டி பாய். யாருக்குமே சாம் வந்து எங்கன்னே தெரில. ஆனால் நம்மளோட ஹீரோ வந்து அவர் எங்கே இருப்பார், சாம் வந்து எங்கே இருப்பார் அப்படின்னு வந்து லைட்டாக வந்து என்ன சொல்கிறது கெஸ் பண்ணுறாரு. ஆனால் நம்மளோட சார்ல்ஸ் வந்து சஸ்பெக்ட் பண்ணாரு சாம் வந்து எங்கே போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சாம் வந்து ஒரு சிட்டி பாய், அவன் வந்து சிட்டியில் தான் வளர்ந்துருக்கான். அண்ட் ஐ யூஸ் டு டெல் ஹிம் அபவுட் கேல்ஸ்பர்க். ஹீரோ சார்ல்ஸ் வந்து எப்போவுமே வந்து சாம் கிட்ட கேல்ஸ்பர்க் இல்லினாயை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அந்த பிளேஸோட அழகை பற்றி, அது எவ்வளோ நல்லா இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி எல்லாம். ஐ வென்ட் டு ஸ்கூல் தேர். நம்மளோட ஹீரோவான சார்ல்ஸ் வந்து கேல்ஸ்பர்க் இல்லினாயில் தான் வந்து ஸ்கூலிங் படிச்சிருக்காரு, ஸ்கூல் போயிருக்காரு. அண்ட் ஹி ஆல்வேஸ் செட் தட் ஹீ லைக்ட் த சவுண்ட் ஆஃப் தட் பிளேஸ், சவுண்ட் ஆஃப் த பிளேஸ். அண்ட் நம்மளோட சாம் இருக்கார் இல்லையா சார்ல்ஸோட ஃப்ரெண்ட், அவருக்கு வந்து இந்த கேல்ஸ்பர்க் இல்லினாயோட சத்தம் ரொம்ப பிடிச்சிருக்குது, அந்த இடமே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது சாம்க்கு. அண்ட் தட்ஸ் வேர் ஹீ இஸ் ஆல் ரைட் இன் 1894. அப்போ தான் நம்மளோட ஹீரோவான சார்ல்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாரு சாம் வந்து வேறு எங்கேயுமே போகல, அவன் வந்து தேர்ட் லெவல் அவன் வந்து கேல்ஸ்பர்க் இல்லினாய்க்கு தான் வந்து போயிருக்கான் 1894ல அப்படின்னு சொல்லிட்டு. Because one night fuzzing with my stamp collection I found. ஒரு நாள் ராத்திரி வந்து நம்மளோட ஹீரோ வந்து அவர் வந்து கண்டுபிடிச்ச ஸ்டாம்ப் கலெக்ஷனை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி தொண அப்படின்னு இருந்தார் அவரோட மைண்டில் அப்படியே தானாகவே பேசிக்கிட்டு. வெல் டு யூ நோ வாட் அ ஃபர்ஸ்ட் டே கவர் இஸ். இப்போ வந்து ஹீரோ வந்து நம்ம கிட்ட கேட்குறாரு ஃபர்ஸ்ட் டே கவர்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஆடியன்ஸை பார்த்து கேட்குறாரு, ரீடர்ஸ் பார்த்து. When a new stamp is issued, stamp collectors buy some and use them to mail envelopes to themselves on the very first day of sale.
ஃபர்ஸ்ட் கவர்னா என்னதுன்னு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்போ வந்து ஒரு நியூ ஸ்டாம்ப், ஒரு புது ஸ்டாம்ப் வந்து இஷ்யூ பண்றாங்க. அப்போ ஸ்டாம்ப் கலெக்டர்ஸ்னா என்னது, ஸ்டாம்ப்ல ரொம்ப ஆர்வமா இருக்கவங்க, கலெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கவங்க வந்து சிலதை வாங்கிப்பாங்க. அண்ட் அதை வந்து யூஸ் பண்ணி அவங்க வந்து மெயில் பண்ணிப்பாங்க, அவங்களுக்கே வந்து மெயில் பண்ணிப்பாங்க. இப்போ வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் டே கவர் பண்றேன்னா, இப்போ நான் வந்து எனக்கே அந்த புதுசா வந்தது இல்லையா ஸ்டாம்ப்பு, அதை வச்சு எனக்கே நான் ஒரு லெட்டர் போட்டுப்பேன் on the very first day of sale. And the postmark proves the date. அதில் வந்து ஒரு போஸ்ட் மார்க் இருக்கும் இல்லையா, அதில் வந்து டேட் எழுதியிருப்பாங்க இல்லையா, அந்த டேட் வந்து நமக்கு ஒரு சாட்சி, ஒரு ப்ரூஃப் மாதிரி. the envelope is called a first day cover. இதுதான் வந்து first day cover. they are never opened. அந்த ஃபர்ஸ்ட் டே கவர் வந்து நம்ம ஓப்பன்லாம் பண்ண மாட்டோம். யூ ஜஸ்ட் புட் blank paper in the envelope. அதில் எதுவுமே இருக்காது, சும்மா அது வே ரொம்ப சும்மா ஒரு வெள்ளையான பேப்பர் தான் இருக்கும், அதில் எதுவுமே எழுதியிருக்கலாம் மாட்டோம். ஆனால் நம்ம வந்து சும்மா அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நம்ம வந்து நமக்கே அந்த ஃபர்ஸ்ட் டே கவரை போட்டுப்போம், அந்த ஸ்டாம்ப் பேப்பர். அதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டே கவர் அப்படின்னு சொல்கிறோம். That night, among my oldest first day covers, I found that shouldn't have been there. நம்மளோட சார்ல்ஸ் வந்து அன்னைக்கு ராத்திரி வந்து ஒரு பழைய ஓல்டு ஃபர்ஸ்ட் டே கவர்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ வந்து ஒன் ஆஃப் த ஓல்டு ஃபர்ஸ்ட் டே கவர்ஸில் ஒன்றை வந்து அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஐ ஃபவுண்ட் ஒன் தட் ஷுடன்ட் ஹாவ் பீன் தேர். இருந்திருக்கக்கூடாது, பட் நான் அதை பார்த்துட்டேன். பட் தேர் இட் வாஸ். ஆனால் அது அங்கே தான் இருந்தது. It was that because someone had mailed it to my grandfather at his home in Galesburg. நம்ம சார்ல்ஸ் ஹீரோவோட தாத்தா இருக்கார் இல்லையா, கிராண்ட்ஃபாதர், அவர் வந்து கேல்ஸ்பர்க்ல இருந்திருக்காரு. அந்த தாத்தாக்கு வந்து யாரோ வந்து இந்த ஃபர்ஸ்ட் டே கவர் வந்து மெயில் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வாட் த அட்ரஸ் ஆன் த என்வெலப் செட். அந்த என்வெலப் இருக்கும் இல்லையா, அதில் அட்ரஸ் எழுதியிருப்பாங்க இல்லையா போஸ்ட்டில், இதான் என்ன சொல்கிறது, மெயிலில் அதில் அட்ரஸ் எழுதியிருந்தது. அதை வச்சு தான் நம்மளோட சார்ல்ஸ் வந்து இந்த விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறாரு. அண்ட் இட் ஹேட் பீன் தேட் சின்ஸ் ஜூலை 18, 1894. அந்த ஃபர்ஸ்ட் டே கவர் சொல்கிறார் இல்லையா, அந்த தாத்தாக்கு வந்து அமிச்சது, அது வந்து ஜூலை 18, 1894லேருந்து இருக்கான். த போஸ்ட் மார்க் ஷோட் தேட். அந்த போஸ்ட் மார்க் வந்து அதை காமிச்சது. எட் ஐ டிடன்ட் ரிமெம்பர் இட் அட் ஆல். ஆனால் நம்மளோட ஹீரோக்கு வந்து அது ஞாபகமே இல்லை. The stamp was a 6-cent dull brown with a picture of President Garfield. Very important. இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஸ்டாம்ப் பார்க்க எப்படி இருந்ததுன்னா, அது வந்து 6 cent worth. ஓகே, டல் ப்ரௌன், ரொம்ப மங்கி போன ஒரு ப்ரௌன் கலரில் இருந்தது. பிரசிடென்ட் கார்ஃபீல்டோட பிக்சர் இருந்தது. Naturally, when this envelope came to Granddad in the mail, it went right into his collection and stayed there till I took it out and opened it. அவரோட தாத்தாக்கு அந்த ஃபர்ஸ்ட் டே கவர் வந்துச்சு இல்லையா, அவரோட தாத்தா வந்து அதை ஓப்பன் பண்ணவே இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக நம்மளோட ஹீரோ, அதாவது அந்த தாத்தாவோட கிராண்ட்சன் தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு, சார்ல்ஸ் நம்மளோட ஹீரோ. அந்த ஃபர்ஸ்ட் டே கவர் வந்து அந்த தாத்தாவோட கலெக்ஷன்லேயே அப்படியே இருந்துருக்குது, நம்ம ஹீரோ தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. The paper inside wasn't blank. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் டே கவரில் வந்து அதிசயமாக பார்த்தா பேப்பர் வந்து பிளாங்காக இல்லை, இட் ரெட். அதில் வந்து ஏதோ எழுதியிருந்தாங்க, அதுதான் இங்கே வந்து நமக்கு வந்து பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அந்த தாத்தா காமிச்சாங்க இல்லையா அந்த ஃபர்ஸ்ட் டே கவர், அதில் ஏதோ கண்டென்ட் எழுதியிருக்காங்க. அந்த கண்டென்ட்டை தான் வந்து இங்கே பாக்ஸ் பண்ணி அதில் கொடுத்துருக்காங்க. இது வெரி இம்பார்ட்டண்ட், நல்லா படித்து வச்சுக்கோங்க. 941 வில்வர்டு ஸ்ட்ரீட், கேல்ஸ்பர்க், இல்லினாய், ஜூலை 18, 1894. நம்ம அந்த டேட் அங்கே பார்த்தோம் இல்லையா பிஃபோர் ப்ரீவியஸ் பேஜ், அதான் இந்த லெட்டரில் வந்து எழுதியிருக்காங்க. வில்வர்டு ஸ்ட்ரீட், கேல்ஸ்பர்க், இல்லினாய், 941. சார்லிக்கு தான் வந்து அந்த லெட்டர் எழுதியிருக்காங்க. அந்த தாத்தாக்கு வந்து எழுதினாங்கன்னு தான் நினச்சிருக்கோம், பட் சார்லின்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐ காட் டு விஷிங் தட் யூ ஆர் ரைட். நான் வந்து விஷ் பண்ணது கரெக்டாக தான் போச்சு, நீ கரெக்டாக தான் இருந்த அப்படின்னு சார்லி சொன்னதை வந்து சொல்கிறாரு. தென் ஐ காட் டு பிலீவிங் யூ ஆர் ரைட். அப்போ நான் வந்து நம்ப ஆரம்பிச்சேன் நீ வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சார்லி, இட்ஸ் ட்ரூ, ஐ ஃபவுண்ட் த தேர்ட் லெவல். அண்ட் சார்லி, அது வந்து உண்மை, நான் வந்து தேர்ட் லெவலில் கண்டுபிடிச்சிட்டேன். ஐ ஹவ் பீன் ஹியர் 2 weeks. நான் வந்து இங்கே 2 வாரமாக இருக்கேன். அண்ட் ரைட் நவ் டவுன் த ஸ்ட்ரீட் அட் த டாலிஸ். அண்ட் தெருவில் கீழே டாலிஸில் சம்வன் இஸ் பிளேயிங் அ பியானோ. யாரோ ஒருத்தர் வந்து கீபோர்ட் மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தானே பியானோ வந்து வாசிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் தே ஆர் ஆல் அவுட் ஆன் த ஃப்ரண்ட்
porch, singing, seeing Nelly home. Front porch, ஃப்ரண்ட் போர்ச் அப்படின்னா வந்து திண்ணைன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இங்கே வந்து போர்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே எல்லாருமே உட்காந்துக்கிட்டு என்ன பாடுறாங்கன்னா சீயிங் நெல்லி ஹோம் அப்படிங்கிற பாட்டை வந்து பாடுறாங்க. அண்ட் ஐம் இன்வைட்டட் ஓவர் ஃபார் லெமனேட். அண்ட் என்னை வந்து லெமனேடுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. லெமனேட் பார்ட்டி, டீ பார்ட்டி மாதிரி லெமனேட் பார்ட்டிக்கு வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. கம் ஆன் பேக் சார்லி அண்ட் லூயிஸா, கீப் லுக்கிங் till you find the third level, it's worth it, believe me. சார்லி அண்ட் லூயிஸா, என்னை வந்து நம்புங்க, கண்டிப்பாக வந்து நீங்கள் தேர்ட் லெவலில் வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டே இருங்க அதுக்கான வழியை, அது வந்து ரொம்ப வேர்த்தாக இருக்கும், என்னை நம்புங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதை வந்து யார் எழுதியிருக்கானா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. the note is signed Sam. ஸோ சாம் தான் வந்து இந்த லெட்டரை வந்து எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி வந்து சாம் வெய்னர் வந்து காணாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அப்போ எங்கே போயிருக்காரு, அவர் தான் வந்து என்னது கேல்ஸ்பர்க் இல்லினாய்க்கு போயிருக்காரு ஜூலை 18, 1894. At the stamp and coin store I got to, I found out that Sam bought $800 worth of old style currency. அந்த ஸ்டாம்ப் அண்ட் காயின் ஸ்டோரில் போயிட்டு நம்மளோட சார்ல்ஸ் போயிருந்தார் இல்லையா, அங்கே வந்து அவர் கண்டுபிடிக்காத என்னதுன்னா சாம் வந்து $800 worth ஆஃப் ஓல்டு ஸ்டைல் கரன்சி வந்து வாங்கியிருக்காரு. $800 ஓல்டு ஸ்டைலில் எவ்வளோ பெரிய விஷயம். தட் ought to set him up in a nice little hay, feed and grain business. அதில் வந்து நம்ம வந்து இந்த கோழி பண்ணை வைக்கிற பிஸ்னஸே பண்ணிடலாம். அவ்வளோ காசுக்கு அவன் வந்து ஓல்ட் ஸ்டைல் கரன்சி வந்து வாங்கியிருக்கான் $800 கொடுத்து. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். $800 நம்மளோட சாம் வந்து he always said that's what he really wished he could do. சாம் வந்து எப்போவுமே என்ன சொல்லுவான்னா, இதை தான் அவனுக்கு செய்யறது வந்து பிடிச்சிருக்குது, அந்த பண்ணையை வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறது. and he certainly can't go back to his old business. அவன் வந்து கண்டிப்பாக அந்த பிஸ்னஸுக்கு போக முடியாது. not in Galesburg, Illinois in 1894. his old business. அது அவனோட ஓல்டு பிஸ்னஸா? why? Sam was my psychiatrist. அவன் வந்து அங்கே வந்து ஓல்டு பிஸ்னஸ் பண்ணுறான்னா சாம் வந்து எதுக்கு எனக்கு சைக்காட்ரிஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் டிடெக்டிவ் ஸ்டோரி மாதிரி முடிச்சிருக்காங்க.